உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். சென்னையில் 55 புறநகர் மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டதால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் மீரான் வழங்க கேட்போம். வணக்கம் மீரான், கள நிலவரம் என்னவா இருக்கு மீரான்? வணக்கம். தாம்பரம் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் செங்கல்பட்டு மார்க்கத்தில் 55 மின்சார ரயில்களானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இன்று முதல் நேற்றும் அந்த பணிகள் நடைபெற்றது. அலுவலக நாட்களில் தொடர்ந்து இந்த பணிகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு வருகிற 14ஆம் தேதி வரை இந்த மறுசீரமைப்பு பணிகள் நடைபெறுவதன் காரணமாக காலை 10:30 மணி முதல் 1:30 மணி வரை பகல் நேர மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தாம்பரம் பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இந்த மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக பல்லாவரத்திலிருந்து கூடுவாஞ்சேரி வழியாக செங்கல்பட்டிற்கு மாநகர பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அதே போல தாம்பரத்திலிருந்து கூடுதலாக டி நகர் மற்றும் பிராட்வேக்கு மாநகர பேருந்துகள் இயக்கப்படுகிறது. ஏறத்தாழ 70க்கும் மேற்பட்ட மாநகர பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படுகிறது. இந்த நிலையில் தாம்பரம் பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி சாலையில் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் தினமும் இந்த மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படும் நேரத்தில் ஏற்பட்டு வருகிறது. இன்றும் வழக்கம் போல அதே போல ஒரு பாதிப்பு அங்கு ஏற்பட்டிருக்கிறது. கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஜிஎஸ்டி சாலையில் இருக்கிறது. கூடுதலான மாநகர பேருந்துகள் இயக்கப்படுவதன் காரணமாக அந்த தாம்பரம் மேம்பாலம் அருகே அந்த சாலை பகுதியானது குறுகலாக இருப்பதாலும் இடதுபுறமாக அனைத்து மாநகர பேருந்துகளும் பேருந்து நிலையத்துக்கு வர வேண்டும் என்பதால் அந்த இடத்தில் ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் அந்த பகுதியில் சிக்கிக்கொள்ளும் காட்சிகள் தான் நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. நீண்ட தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. போக்குவரத்தை சீர் செய்வதற்காக ஏராளமான போலீசார் தற்போது அங்கு பணியில் இருக்கிறார்கள். மின்சார ரயில் ரத்து செய்யப்பட்டிருந்தாலும் சென்னை கடற்கரையிலிருந்து பல்லாவரத்திற்கும் அதேபோல செங்கல்பட்டிலிருந்து கூடுவாஞ்சேரி வரை மின்சார ரயில் இயக்கப்படுகிறது. தாம்பரம் ரயில் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் வெளியூரில் இருந்து பலர் மின்சார ரயில் ஏற மீண்டும் திரும்பி செல்லும் காட்சிகளை தான் நம்ம பார்க்க முடியுது. போதுமான அளவுக்கு அந்த பிளக்ஸ் பேனர்களை வைத்து மின்சார ரயில்கள் செல்லாது பல்லாவரம் முதல் செல்ல வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் பயணிகள் விடுத்திருக்கிறார்கள். தற்பொழுது பல்லாவரம் பகுதியில் மாநகர பேருந்துகள் மூலம் சென்று அங்கிருந்து மின்சார ரயிலுக்கு செல்பவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதுதான் நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி மீரான். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.